தூத்துக்குடி மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கால்நடைகளை சாலைகளில் திரியவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி இன்று தூத்துக்குடி மேற்கு மண்டல மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மேற்கு மண்டல துணை ஆணையர் சரவணகுமார் மற்றும் அப்பகுதி கவுன்சிலர்கள் உடன் இருந்தனர். கண்டிப்பாக குறைக்கணும். ஓடையில வீசக்கூடாது. முதலமைச்சர்களோட திட்டம் தான் மக்களோட முதல்வரோட திட்டம் விரிவாக்கமாக நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி விரிவாக்கமாக சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கோம். அதில் வந்து நல்ல ஒரு பொதுமக்களுக்கு பயன் எல்லாம் கிடைத்திருக்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் புதிய தலைவராக வி நாராயணன் தேர்வு செய்யப்பட்டதற்கு அவரது சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள மேலைக்காட்டு விளையைச் சேர்ந்த பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மேலும் குமரி மாவட்டம் முழுவதிலும் உள்ள பொதுமக்கள் இதனை கொண்டாடி வரும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் இவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலக்கட்டுளை வன்னிய பெருமாள் மகன் நாராயணன் இந்த ஊர் மக்களுக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷமான பையன், நல்ல பையன். ஆத்துக்காட்டில் சிவமரத்தில் படித்தான். இப்போ ஐயத்துறையில் ப்ரமோஷன் ஆகிருக்கு. எங்களுக்கு ரொம்ப பெருமையான சந்தோஷம். பள்ளியின் சார்பாகவும் ஊர் சார்பாகவும் எங்களுடைய மனமுவந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் ரோட்டரி அவிநாசி நெக்ஸ்ட் ஜெனரேஷன், தி ஐ ஃபவுண்டேஷன் திருப்பூர் மற்றும் அவிநாசி போக்குவரத்து காவல்துறை இணைந்து நடத்தும் சாலை பாதுகாப்பு மாதம் 2025 முன்னிட்டு வாகன ஓட்டுநருக்கான இலவச கண் சிகிச்சை முகாம் அவிநாசி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் இலவச பரிசோதனை செய்து கொள்ள அவிநாசியில் உள்ள ஆட்டோ, கார் ஓட்டுநர்கள், தனியார் பனியன் மில் நிறுவன பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணிகண்டம் பஞ்சாயத்துக்குட்பட்ட தாயினூர் கிராமம் புங்கனூர் ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் பேருந்து நிறுத்தம் பகுதியில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடத்தில் புங்கனூர் பொதுமக்கள் மனு வழங்கியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் திருச்சி சாலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி பயிற்சி மைய மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திய நிலையில் மேலும் ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு கடலை மிட்டாய் கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. புத்தாண்டை முன்னிட்டு இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் நடிகை நயன்தாரா தனது குழந்தைகளுடன் துபாய் சுற்றுலா சென்று இருந்தனர். இதனைத் தொடர்ந்து புத்தாண்டு கொண்டாட்டங்களை முடித்துக்கொண்டு விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா தம்பதியினர் எமிரேட்ஸ் விமானம் மூலம் இன்று சென்னை விமான நிலையம் வந்த நிலையில் அங்கிருந்த ரசிகர்கள் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் டாக்டர் சுரேஷ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் நிறுவனம் சார்பில் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் கவிதா தலைமையில் CSM கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவியர்கள், நர்சிங் மாணவிகளுக்கு சைபர் கிரைம் பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணிகண்டன் பஞ்சாயத்துக்குட்பட்ட அளவத்தூர் ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் அதுவத்தூரில் உள்ள மின்சார வாரிய அலுவலகத்தில் உள்ளே புகுந்து முற்றுகையிட முயன்றனர். தொடர்ந்து கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தமிழக விவசாய சங்க தலைவர் மாபாஸ் சின்னதுரை உட்பட போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி வேனில் ஏற்றி கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை நிஜாம் காலனி செல்லும் சாலையில் புதிதாக இன்று திறக்கப்பட்ட பிரியாணி கடை நிர்வாகம் 5 பைசா வழங்கி பிரியாணி பெற்றுக்கொள்ளலாம் என்று முன்கூட்டியே அறிவித்திருந்த நிலையில் கடை முன்பு 5 பைசாவுடன் ஏராளமான வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். சரியாக 12 மணி அளவில் கடை திறந்தவுடன் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு 5 பைசாவை கடை உரிமையாளரிடம் வழங்கி பிரியாணியை பெற்றுச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி அலுவலகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா இன்று பேரூராட்சி தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் செயல் அலுவலர், பேரூராட்சி உறுப்பினர், பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
தொடர்ந்து இதில் பேரூராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்டது. குளித்தலை தாலுகா ராசண்டார் திருமலை பகுதியில் பொங்கல் தினத்தன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு குறித்து ஆலோசனை கூட்டம் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் பல்வேறு துறை அலுவலர்கள் சார்பில் நடைபெற்றது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு அமைப்பாளர் அண்ணாதுரை செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அந்த ஜல்லிக்கட்டுக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்து கொடுக்கிறதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் 700 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் ஆட்டிமலை ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டு இருக்கிறதா உறுதி செய்யப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்து இன்றைய முதல் ஏற்பாடு செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளாறு அணைக்கு மேல் ஆதிவாசி பழங்குடியின மக்கள் வசிக்கும் ராசிமலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. தொடர்ந்து இம்முகாமில் அனைத்து துறை அதிகாரிகளும் அரசால் வழங்கப்படும் நலத்திட்டங்களை எவ்வாறு பெறுவது, என்னென்ன திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து அப்பகுதி மக்களுக்கு விளக்கி கூறினர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் முன்பு நேற்று திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பை வலியுறுத்தியும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ₹1000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தேமுதிகவின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், காங்கேயம் தாலுகாக்களில் டாடா நிறுவனம் விளை நிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைப்பதை ரத்து செய்து மாற்று பாதையில் கோபுரங்களை அமைக்க கோரி நால்ரோடு பகுதியில் விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவிக்கையில், இந்த உயரழுத்த மின் பாதையானது வருங்காலத்தில் பொதுமக்களுக்கு பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை தெரிவித்து அரசு அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்தியாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நினைத்திருக்கிறது. காங்கேயம் வட்டம் சேனாதிபாளையம் கிராமத்திலிருந்து தாராபுரம் வட்டம் தூரம்பாடி கிராமம் வரை ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் டாடா நிறுவனம் 230 kV உயர்மின் கோபுர திட்டத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதில் சில விவசாயிகளை மிரட்டி ஏற்கனவே உயர்மின் கோபுரத்தை அமைத்துள்ளது. இந்த திட்டத்தை மாற்று வழியில் அமைக்க கோரி இன்று டாடா உயர்மின் கோபுரத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளோம். இந்த போராட்டமானது டாடா நிறுவனம் உயர்மின் கோபுர திட்டத்தை மாற்று வழியில், அதாவது அமராவதி ஆற்றின் ஓரமாகவோ அல்லது கேபிள் மூலம் சாலையோரமாகவோ செயல்படுத்தும் வரை இந்த போராட்டம் தொடரும். ஒருபோதும் எங்களுடைய நிலத்தை விட்டு தரமாட்டோம் என்ற உறுதியுடன் இன்று போராட்டத்தை தொடங்கியுள்ளோம். சேலம் நாமக்கல் நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணி காரணமாக ஊருக்குள் செல்லும் கனரக வாகனங்கள் நெடுஞ்சாலையின் அணுகு சாலை வழியாக செல்ல பொதுமக்களை இணைந்து மல்லூர் இணைப்பு சாலையை சீரமைத்த சம்பவம் பேசும் பொருளாகியுள்ளது. அரசிடம் பல்வேறு முறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் பேரூராட்சியுடன் இணைந்து பொதுமக்கள் சாலையை சீரமைத்த சம்பவம் குறித்து சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். 5000 வாகனங்கள் இதுல போகுது அப்படின்னா திடீர்னு ஒரு அசம்பாவிதம், ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டா யாருங்க உயிர் கொடுக்கறது அப்படின்னு கேட்டா அந்த ஐஎஸ்கார் என்ன பண்றான், நாங்க அதெல்லாம் முடியாது, நாங்க பழைய இந்த இப்படிதான் நான் விட்டாகணும்ட்டான். நாங்க ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன், நாங்க பொதுமக்கள்லாம் சேர்த்து போராட்டம் பண்ணிடுவோம். நேற்று போராட்டம் அறிவிச்சிட்டேன். அப்புறம் சம்பந்தப்பட்ட கலெக்டர், அதனுடைய தாசில்தார், ஆர்டிஓ இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி நாங்க அந்த ரோட்ல எங்களுக்கு வழிவகை விட்டீங்கன்னா நாங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நாங்க இதுல நாங்க போராட்டத்தை கைவிடுவோம்னு சொன்ன பலன் இன்னைக்கு நாங்களே சொந்தமா எங்களுடைய ஆட்களை, பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் நைட்டும் பகலும் உட்காந்து மரங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் அப்புறப்படுத்தி நம்ம ஒரு சீரான ஒரு சாலையை ரெடி பண்ணி இப்பதான் வெளியில எடுத்து விட்டோம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீட்டின் போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கான தங்களை அழைக்காமல் வெளியிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட கோட்டாட்சியர் முறையாக பதிலளிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டு மனு அளித்தனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் 75 வயது முதியவரின் கல்லீரலில் இருந்த புற்றுநோய் கட்டியை அகற்றி அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நவீன கருவிகள் மூலம் 1.5 கிலோ கொண்ட புற்றுநோய் கட்டியை வெற்றிகரமாக அகற்றிய மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.
திருவாரூர் மாவட்டத்தில் பெருங்குடி ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது 4 வயது சிறுவன் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த சிறுவனின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் அரசு டாஸ்மாகில் முதலமைச்சரின் புகைப்படத்தை வைக்க கோரி பாஜகவினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு நிலையம், ரேஷன் கடை, அரசு மருந்தகங்களில் முதல்வர் படம் இடம்பெற்றுள்ளது போன்று அரசு நடத்தும் மதுபான கடைகளிலும் முதலமைச்சரின் படம் இடம்பெற வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டு அளித்தனர். கூட்டுறவு மருந்து கடைகளில் அவர் படம் இருக்கு, கூட்டுறவு நியாய விலை கடைகளில் அவர் படம் வச்சிருக்காங்க. அப்போ அரசு நடத்துகின்ற அரசு மதுபான கடைகளில் ஏன் முதலமைச்சர் படம் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு மதுப்பிரியர் என்னை பார்த்து ஒரு மதுப்பிரியர் என்கிட்ட கேட்டார் கடந்த வாரம். அது ஒரு அடிப்படையில் நான் இன்னைக்கு கோரிக்கை மனுவையும் முதலமைச்சர் படத்தையும் மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம். மதுரையில் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த பிரபல இசையமைப்பாளரும் இயக்குநருமான கங்கை அமரன் சிகிச்சை முடிவுற்று விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு சென்றார். உடல்நலக்குறைவால் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை வேலம்மாள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உரிய ஆவணங்களின்றி ஆட்டோ ஓட்டிய ஓட்டுநர்களை மோட்டார் வாகன ஆய்வாளர் கடுமையாக எச்சரிக்கும் தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே பலமுறை எச்சரித்தும் மீண்டும் உரிய ஆவணங்களின்றி ஓட்டுவதாக குற்றம் சாட்டிய வாகன ஆய்வாளர் மீண்டும் இதேபோன்று இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். 25 கிராமங்களை சேர்ந்த 15,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசாக அரிசி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் உள்ளிட்டவைகள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனத்தில் யார் அந்த சார் எனும் வாசகம் பொருத்திய ஸ்டிக்கரை ஒட்டி அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து அதிமுகவினர் போராட்டத்தை மேற்கொண்டனர். இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பாக 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.